நினைச்ச மாதிரியே சிவாவை கிங்குன்னு வீட்ல இருக்க எல்லா பேரும் நம்ப வச்சுட்டேன். எல்லாம் உன் கடன் அடிச்சிருவோம்ல அன்பு, பயப்படாத. நான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். விளக்கண்ணே விரல தடவனா வயித்துக்குள்ள வலிக்கிட்டு போச்சான். போன வையில. யோ சோத்து முட்டை, என்ன பண்ணல? என்னால நடிக்க முடியாது. அந்த சேர்ல உட்கார்ந்து கண்ணத்துல புண்ணு வந்துரும் போல இருக்குது. அவன் என்னடா நான் ஓவியம்னு சொல்லி கண்ணை பொட்டையாகறான். அவன் பாட்டு பாடிய காலை செவடாகறான். இம்சையில போய்டும் போல இருக்குது. இந்த இசு புசுன்ற வேலை வேணா நான் எஸ்கேப் ஆவறேன். ஐயோ மின்னலே எல்லாம் கைக்குடி வரும்போது இப்படி கோபப்பட்ட அப்படி மின்னலே. இப்போ என்ன உன் கைகால் குணமாகணும் அவ்வளவுதானே? நாளைக்கு ரெடி பண்ணிடு. ஓகே. அப்படியே தடவிக்கிட்டே இரு. sa 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 ni sa ga 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 ni sa ga 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 ma ba ni sa 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 ni sa ga 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 ni sa ga ma ga ma ba ni sa try பண்ணுங்க. யாரும் உதவி செய்யாதீங்க, அவரே முயற்சி பண்ணட்டும். பிடிக்காதீங்க. நடக்க முடியுதுமா? ஏண்டா பொருளையப்பா, விட்லச்சாரியார் படத்துல வர மாதிரி இது என்னடா மாய மந்திரமா இருக்கு, நீமா நம்புற? இவன் ஒருத்தன் லுக்குலே ஸ்ட்ரக் ஆயிடுவான். அம்மா அண்ணா, பைக்ல போறவன் குறுக்க பூசணிக்காய் உடைச்ச மாதிரி இவன் எதுக்குல இப்ப வரா? அச்சு முட்டை யாரு அவன்? உன் தம்பி. ஏன் தம்பி? கிங்கு தம்பி. இவன் ஜாகிரதை இருந்தே கட்டிக்கார பையா. எப்படி ஆக் கொடுக்குறான்னு பாரு. சின்னவனே, என்னடா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். அண்ணா எங்க? ஏய் சிவா. அண்ணா சின்ன மாப்பிள்ள நல்லா இருக்கா? நல்லா தான் இருப்பியா? வேற என்ன? தகடா தகடா தகடா. என்ன இது? இவங்கள யாரு? நீ லண்டன் போயிருந்தப்ப அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப இவங்க தான் காப்பாத்தி அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? எனக்கே சொல்ல. இப்பதான் நல்லா இருக்கான்ல. ஆமா, நீ ஏன் திடீர்னு நீங்க வந்திருக்க? உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். பூஜா என்னோட அம்மா. வணக்கம். எங்க அண்ணன். வணக்கம். வணக்கம். ஏய், யார் அந்த பொண்ணு? லண்டன் போறதுக்கு முன்னாடி அறிமுகமான பொண்ணு. அம்மா, நீங்க ஒத்துக்கிட்டா நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா. நானும் அண்ணனும் சம்மதிப்போங்கிற நம்பிக்கையில தானடா இவளை இவ்வளவு தைரியமா இங்க கூட்டிட்டு வந்திருக்க. லக்ஷ்மி, அண்ணி, ஆர்த்தி எடுத்து மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டுவாமா. பாபா, கிங்கா நடிக்கிற இந்த டம்மியோட நமக்கு எந்த வேலையும் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிங்கோட தம்பியை கொலை பண்ணிட்டு நம்ம மாட்டிக்காம தப்பிக்கணும். ஆமா, இப்ப இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அண்ணன் அடிபட்டு சேர்ல உட்கார்ந்திருக்காரு, நீங்க வேற ஆள் பாத்துங்க. வைங்க. டேய் கீர்த்தி பையா, என்ன அந்த போரூர் ஐயப்பன் கிட்ட கூட்டிட்டு போடா. நீங்க பாட்டுக்கு அங்க கூட்டு போ இங்க கூட்டு பண்றீங்க. நான் என்ன ஆட்டோ டிரைவர் நினைச்சீங்களா? அவங்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? அந்த ஞானத்தையும் அவனோட கேங்கையும் மொத்தமா மேல அனுப்ப ஒரு ஐடியா வந்திருக்கு. காலு கை போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புத்தி வரல? காலும் கையும் போனா என்னடா, இந்த தேவசூரிய வாயாலேயே வாசிப்பேன். ஏன் இருக்கிற வாயை உடைச்சிக்கலாம்னு பாக்குறீங்களா? என் வாய் உடைய போகுதா இல்ல அவங்க வாழ்க்கை உடைய போதா? நீயே வந்து பாரு. முதல்ல கூட்டிட்டு போ. எங்க நீ தான் கொலை பண்ணணும்னு ஹீன்னு விளக்கண பில்டப் கொடுத்த, அப்புறம் எப்படி திரும்பி வந்த? அந்த இழவு தான்டா எனக்கும் புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அவனே அப்பு
டம்மியா ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கிங்கா நடிக்க வச்சு எங்க கிட்ட நாடகம் ஆடுறியா? மொத்த சொத்தையும் ஒத்தைய மொத்தமா அடிச்சிட்டு போலான்னு பாத்தியாடா அப்போ? உங்களுக்கு உண்மையை சொன்னது இப்படி வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. முதல்ல அவன ஒரு கை பாப்பா வாங்க. ஏய் மின்னல் சிவா, அந்த அப்போ கூட சேர்ந்து பிளான் போட்டு கிங்கா நடிச்சு எங்களை ஏமாத்தி சொத்த அடிக்கலாம்னு பாக்குறியா? ஏய் மப்பு அதிகமாயிடுச்சா? நான் தான் கிங்கு. உண்மையிலேயே நீ கிங்கா இருந்தா சரியா உனக்கு 10 வயசு இருக்கும் போது உனக்கு எனக்கும் மத்தியில ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒண்ணு நடந்தது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது போகட்டும், உன் பிறந்த நாள் அன்னைக்கு உங்க அப்பா ஒரு பரிசு கொடுத்தாரு, அது என்ன சொல்லு? மாட்டிக்கிட்டு இல்ல? வீணா போன வெங்காயங்களா, அவன் தான் கிங் இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல. போலீஸுக்கு போன் பண்ணி அவனையும் அவன் கேங்கையும் உள்ள போடுறதுக்கு இல்லாம இங்க வந்து எதுக்குடா இப்படி ஒரு மாதிரியா மறைக்கிற? எனக்கு 10 வயசு இருக்கும் போது நீ பண்ண திருட்டுத்தனத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு என் காலை பிடிச்சி கெஞ்சின ஞாபகம் இருக்கு. என் பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா எனக்கு கொடுத்த பரிசு என்னன்னு கேட்டல. இந்த கத்தி எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? உங்களை மாதிரி மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு. எதுக்காக என்ன கொலை பண்ணீங்க சொல்லுங்கடா? எதுக்காக என்ன கொலை பண்ணீங்க? எனக்கு எதுவும் தெரியாது மாப்பிள்ள. ஏன்னா பொருளையப்பா நீ தான் ஏதோ செஞ்சோன்னு சொன்னில்ல, அதை சொல்லுடா மாப்பிள்ள கிட்ட. இவன் சொல்றத நம்பாதீங்க, அப்படி எல்லாம் இல்ல மாப்பிள்ள. இவனை கண்ட்ரோல்ல வச்சுக்கதான் சும்மா ஒரு பில்டப் கொடுத்தேன்.